எதிர்பார்ப்பதை விட்டுறாதீங்க. எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எதிர்பார்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்க்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். சிறைச்சாலைக்குள்ள போட்டிருக்கலாம், ஆனா அந்த அரிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னால் ஆண்டவர் காமிச்ச அரிக்கட்டு, ஆனா அதை எதிர்பார்க்கிறத விட்டுறாதீங்க. அந்த நிக்கிற அரிக்கட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கையா, அந்த சூழ்நிலையான எதிர்பார்த்துட்டு இருக்கிறையா. சிலர் because of the disappointments that they have been through, they stop expecting. But you know what, my friend, expecting is very important. எதிர்பார்ப்பதை நிப்பாட்டாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாரா, ஒரு இடம் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கிறத நிப்பாட்டாதீங்க. இப்போ ஒரு இடம் வேணும், நமக்கு சபைக்கு ஆராதிக்கிறதுக்கு இடம் அர்ஜென்ட்டா வேணும். என்னடா இவ்வளவு வருஷமா கேட்டு கிடைக்கல, எதிர்பார்க்கிறத நிப்பாட்டிடாதீங்க. It's very important. Don't stop expecting, or don't lower your expectations. சிலர் சரி அதான் கிடைக்கல, சரி இதாவது இல்ல இல்ல இல்ல, அவர் என்னத்தை சொன்னாரோ அதே குவாலிட்டி அதே கிரேடு, என் எக்ஸ்பெக்டேஷனோட லெவலையும் நான் கம்மி பண்றது இல்லை. அவர் இதை சொன்னார்னா இதுதான் பிரதர். ஹalleluya தேகா பௌஷந்தல பக்ரகட்டிரினியா. Don't lower your expectation. ஆபிரகாம் ஐயா பார்த்தா ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சரி விடுப்பா, எப்படியோ பையன் அவர் கொடுக்கல, அட்லீஸ்ட் வேலைக்காரி மூலமாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் உண்டு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், no, when God has promised you a promised child, just wait for that. நீங்க ஐயோ எனக்கு நடக்கல, அவங்களுக்கு நடந்துருச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, இந்த மினிஸ்ட்ரியில நடந்துருச்சு, அந்த மினிஸ்ட்ரியில நடந்துருச்சு, இந்த சகோதரனுக்கு நடந்துருச்சு, என்னோட வீட்டுக்காரருக்கு நடந்துருச்சு, இல்ல எங்க கசனுக்கு நடந்துருச்சு, எந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்கு நடந்துருச்சு, இந்த ஃபேமிலிக்கு நடந்துருச்சு, அந்த பிரதருக்கு நடந்துருச்சு, இந்த பிரதருக்கு நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே, அவ்வளவுதான், இனி என்னத்தை வெயிட் பண்ணி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. Actually, there is something that is about to happen. There is a twist that God is bringing that is going to surprise you. அது நடக்கும் பொழுது நீங்க wow wow வா வா, இது கர்த்தரால் உண்டான ஒரு காரியம். சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பு இனி கடைசி வரைக்கும் கம்பியத்தான் என்னன்னு நினைச்சிருப்பார். ஆனா என்ன நடந்துச்சு, ஆண்டவர் அந்த ட்விஸ்ட கொண்டு வந்தப்போ glorious Jesus அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து ராஜாவுக்கு அடுத்தபடியா உட்கார்ந்து ஹalleluya அவர் கம்பி என்னல அங்க உட்கார்ந்து எக்கானமிய, அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.